தாய்மானவன் வணக்கம். விஜய் எங்க நட்சத்திர விடுதிக்கு வந்து சேர்ந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோம். களம் எப்படி மாறி இருக்கிறது, என்ன நடக்கிறது தாய்மானவன்? அங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது ஆண்டு துவக்க விழா என்பது இன்னும் சில நிமிடங்கள்ல துவங்க இருக்கிறது. இதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் இருந்து காலை சரியாக 8:45 மணி அளவுல புறப்பட்டு தற்போது இந்த பூஞ்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து தற்போது நிகழ்ச்சி என்பது இன்னும் சில நிமிடங்கள்ல தொடங்க இருக்கிறது. மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி கிராமத்துல இந்த நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு மொத்தமாகவே 2500 பேருக்கு மட்டுமே அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. தேவேகாவுடைய மாவட்ட செயலாளர்கள், தேவேகாவுடைய அணி நிர்வாகிகள் என ஒரு மாவட்டத்திற்கு 15 முதல் 20 பேர் வரைக்கும் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. பாஸ் வழங்கப்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே தற்போது அரங்கினுள்ளே அனுமதிக்கப்பட்டு அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஸ் பெற்ற நிர்வாகிகள் அனைவருமே காலை 6 மணி முதலே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அனைவரும் உள்ளே அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருப்பவர்கள் அனைவருமே இந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரதான சாலையில ஈசிஆர் நெடுஞ்சாலையில காத்திருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடியாது. விஜயை காண்பதற்காகவே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொண்டர்கள், ரசிகர்கள் இந்த பகுதியை நோக்கி படையெடுத்ததன் விளைவாக கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது இன்று காலை முதலே நிலவி வந்தது. குறிப்பா பார்த்தோம் என்றால் காலை 6 மணி முதல் இந்த மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய அந்த ஈசிஆர் மற்றும் ஓஎம்ஆர் சாலையுடைய சந்திப்பு பகுதியில கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. சுமார் 1 கிலோமீட்டருக்கு இந்த கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வந்த ஒரு சூழல்ல அந்த போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில் தான் தற்போது விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்தில் இருந்து புறப்பட்டு தற்போது இந்த நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது விஜய் என்ன பேச போகிறார் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அரசியல் நிகழ்வுகளில் எல்லாம் பல்வேறு காரசாரமான தனது கருத்துக்களை முன்வைத்திருந்த விஜய் அவர்கள் இன்று நடைபெறக்கூடிய அந்த 2வது ஆண்டு துவக்க விழா நிகழ்விலும் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பார் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல அந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கான முன்னோட்டமாக இன்று விஜய் அவர்கள் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பேசுவார்கள் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா சமீப காலத்துல பெண்கள் மீதான பாலியல் தீண்டல்கள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் அது குறித்தும், அதே போல் மும்மொழி கொள்கை விவகாரம், சாதிவாரி கணக்கீடு போன்ற விவகாரங்கள் குறித்து பல்வேறு அரசியல் கருத்துக்களை விஜய் பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த 3 விஷயங்கள் தொடர்பாக தன்னுடைய கடும் கண்டனத்தை விஜய் அவர்கள் பதிவு செய்திருந்த ஒரு சூழல இது தொடர்பான தகவல்களை இன்று மேடையில பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கையெழுத்து இயக்கம் ஒன்றையும் தொடக்கி வைக்க இருக்கிறார். பெண்களுக்கு எதிரான நடைபெறக்கூடிய அந்த பாலியல் தீண்டல்களை ஒடுக்கக்கூடிய வகையில விழிப்புணர்வை பெண்களிடையே ஏற்படுத்தக்கூடிய வகையில் தேவேகா சார்பில் ஒரு பயிலரங்கம், பெண்களுக்கான பயிலரங்கம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு கையெழுத்து இயக்கத்தையும் அவர் முன்னெடுப்பார் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் பல நிர்வாகிகளும் இதுல பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. குறிப்பா ஜன்சுராஜ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர், தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, தேவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. இவர்கள் அனைவருமே மேடையில விஜய் அவர்களோடு நிகராக அமர்ந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சரியாக 10 மணி அளவுல இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது விஜய் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் இன்னும் சில நிமிடங்கள்ல மேடை ஏறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 10 மணிக்கு துவங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது மதியம் 1 மணிக்குள்ளாக நிறைவு பெறும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய வாரிசுதாரர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல பலரும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாமல்லபுரம் தனியார் நட்சத்திர விடுதியில நூற்றுக்கணக்கான பவுன்சர்கள் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாலை முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவிய நிலையில போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கான பணிகள்ல மறுபுறம் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இப்படியாக மாமல்லபுரத்துடைய சூழல் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் 6 விஷயங்களை பிரதானமாக முன்னிறுத்தி கருத்துக்களை முன்வைப்பார் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய மாநில அரசை எதிர்த்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பார். கெட் அவுட் என்ற பெயர்ல ஒரு 6 ஹேஷ்டாக்குகள் தேவேகா சார்பில் உருவாக்கப்பட்டு பேனர்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பெண்கள் பாதுகாப்பு நலனுக்கு எதிராக தொடர்ச்சியாக அரசு சார்பில்
பெண்கள் பாதுகாப்பு நலனுக்கு எதிராக நடந்து வருவதை கண்டிப்பதாகவும் தொடர்ந்து நிர்வாக சீர்கேடு இருப்பதாகவும் தெரிவித்து மத்திய மாநில அரசை கண்டித்து கடும் கண்டனம் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய முதல்வரே, மக்களின் எழுச்சி நாயகனே, இளைஞரின் எழுச்சி நாயகனே என வழி நெடுகிலும் விஜய் அவர்களுக்கு ஒரு வரவேற்பு என்பது தாவேகா சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விஜய் அவர்கள் இன்னும் சில நிமிடங்கள்ல மேடை ஏறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேடை ஏறக்கூடிய விஜய் அவர்கள் பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்வார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு அரசியல் கருத்துக்களை விஜய் தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறார். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரந்தூர் போராட்டக்காரர்களை கடந்த சில மாதங்கள்ல அவர் சந்தித்து பேசியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் பொதுவெளியில பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்கவும் திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பா சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல அடுத்த மாதம் முதல் தொடர்ச்சியா சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மண்டல வாரியாக நிர்வாகிகளை நேரில் அழைத்து பேசுவது, நேரில் சென்று பார்வையிடுவது, தொடர்ந்து பொதுமக்களை சந்திப்பது, பொதுமக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதற்கேற்றபடி அரசியல்ல தன்னுடைய அடுத்த நகர்வுகளை முன்னெடுப்பது என பல நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு முன்னோட்டமாக தற்போது இன்றைய நடைபெறக்கூடிய அந்த 2வது ஆண்டு துவக்க விழா நிகழ்வுல பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.